நேற்று பாத்திமா ரகசியம் குறித்து என்ன பார்த்து கொண்டு வந்தோம் என்றால், ஒரு போர் நம் திருச்சபையில் நுழைந்து விட்டது. அது எப்படி செயல்படுகிறது என்றால், அந்த ரகசியம் தெரிந்ததில் பலர் அதை வெளியிட வேண்டாம் என்று முடிவெடுத்து, அது முழு உண்மையும் வெளிவந்தால் நம்முடைய திருச்சபை தாங்காது என்று சொல்லி அதை புதைத்து வைத்திருந்தார்கள். அந்த ப்ராபசி என்று சொல்கிறோம் அல்லவா, அன்னை மரியாளுடைய தீர்க்க தரிசன செய்தியை புதைத்து வைத்து இருப்பதில் சிலர் தற்காலிகமாக புதைப்போம் என்று நினைத்தார்கள், பலர் நிரந்தரமாக புதைத்து விடுவோம் என்று நினைத்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அதில் மூன்றாவது ரகசியம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், the third secret in its true form is not just a warning to the world. It is an indictment of certain men in power. It is about an indictment அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சீக்ரெட்ல மெயின் பகுதி என்னன்னா, the indictment of certain men in power அப்படின்னா, சில நபர்கள் உள்ளே பதவியில் அமர்த்தப்படுவது குறித்து செய்தி இருக்கிறது. இவர்கள் யார் என்றால், who carry a hidden allegiance not to Christ, not to the cross, but to something else அப்படின்னு பார்க்கிறோம். அந்த சம்திங் எல்ஸ்ங்கிறதோட ஏன் விடுறாங்கன்னா, நாம் சாத்தானை அறிந்ததில்லை. சாத்தான் என்பதற்கு வரையறை வேறு விதமாக சொல்கிறோம். சாத்தான் என்றால் நம்மை பொய் சொல்ல வைப்பவன், நம்மை திருட வைப்பவன், நம்மை கொலை செய்ய வைப்பவன். அது மாதிரி நம்ம இந்த அற்ப பாவங்கள் இருக்கிறது அல்லவா, அதை மீற வைப்பவன் தான் சாத்தான் என்று பார்க்கிறோம். அப்படிதான் நம்மளாம் நம்பிட்டு இருக்கிறோம். பட் சாத்தான் அப்படி அல்ல. அதாவது சாத்தான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், எதெல்லாம் நம்மை மீட்புக்கு அழைத்து செல்லாதோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பவன் தான் சாத்தான். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த indictment of certain men in power who carry a hidden allegiance not to Christ, not to the cross அப்படின்னா, இந்த கிரைஸ்ட் கிராஸுக்கும் அலிஜென்ஸ் உள்ளவங்க தான், அதாவது விசுவாசம் உள்ளவர்கள் தான் அந்த பவர்ல இருக்கணும். பவர்னா நம் பதவியில் இருக்க வேண்டும். ஆனால் இதை நம்பாதவர்கள், எதை நம்பாதவர்கள்? இயேசுவையும் சிலுவையும். இன்னும் தெளிவா சொல்ல போனா, இயேசுனா நற்கருணையையும் சிலுவையும். ஏன் நற்கருணை என்று மாற்றி சொல்ல வேண்டும் என்றால், வெறும் இயேசு என்பது வரலாற்று நாயகன். இந்த வரலாற்று நாயகன் இயேசுவை எல்லா சபையினரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவரிடம் அலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, விசுவாசமாக இருக்கிறார்கள். அதனால் நாம் இயேசு என்று சொன்னதும் வரலாற்று நாயகன் இயேசுவிடம் போனால், நாம் இந்த சிலுவையோடு பக்தி உள்ளவன், சிலுவையிடம் நம்பிக்கை உள்ளவன், சிலுவையிடம் விசுவாசம் உள்ளவன் என்ற நிலைப்பாட்டை இழந்து விடுகிறோம். ஆனால் வரலாற்று நாயகன் இயேசு நம்மை மீட்க மாட்டார். இதனால் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அனைவரும் வரலாற்று நாயகன் இயேசுவிடம் திருப்பி விடுகிறான். வரலாற்று நாயகன் இயேசுக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் என்ன வேறுபாடு என்றால், வரலாற்று நாயகன் இயேசு என்பது மனித சட்டத்தை கடைபிடிக்க போதித்தவர் என்று கொண்டு வந்து விடுகிறான். அதுல ஒரு அப்போஸ்தலர், அவனிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர் தான் யார் என்றால் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார் என்றால், இந்த செயலை செய்தார். இந்த செயல் மனித சட்டம் தான் நம்ம மீட்கும் என்று மறைமுகமாக சொல்லிக் கொடுத்தார். அந்த 95 தீசிஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அது எல்லாமே மனித சட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். அதனால கேட்பவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும் என்றால், மார்ட்டின் லூத்தர் சொல்வதெல்லாம் உண்மைதானே என்பது போல் தெரியும். ஆனால் அதில் என்ன இருக்கிறது என்றால், நம்மை திசை திருப்பும் செயல் இருக்கிறது. அதான் மாதாவுடைய வார்த்தையில் சொல்ல போனால் கவுண்டர்ஃபீட் ஷெப்பர்ட்ஸ், அதாவது உண்மையான ஷெப்பர்ட். ஷெப்பர்டுனா மேய்ப்பவர், பவர் அதிகாரம் பெற்றவர்கள்
மேய்ப்பர்கள் என்று அழைக்கிறோம். ஞான மேய்ப்பர்கள் என்றோ திருச்சபையில் உள்ள ஞான மேய்ப்பர்கள் என்று அழைக்கிறோம். அதுல கவுண்டர்ஃபீட் ஷெப்பர்ட்ஸ்னா உண்மையான புல்தரைக்கு அழைத்து செல்லாதவர்கள், வாழ்வு தரும் மேய்ச்சல் கொடுக்காத ஒரு ஆயருக்கு உருவகம். அவர்கள் சாதாரண ஒரு மேய்ப்பர்னு என்ன பொருள் என்றால், ஆடுகளை பேணி வளர்க்க அவர்களை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்று நல்ல மேய விட்டு அந்த ஆடுகளை எல்லாம் கொழுத்து போக வைக்க வேண்டும். ஆனால் இந்த சோம்பேறி ஆயர்கள் என்று சொல்லலாம், அந்த ஆயர்னா பிஷப் எடுத்துக்காதீங்க, இந்த மாதா சொல்லும் அந்த ஞான மேய்ப்பர்கள் என்று சொல்லலாம். இந்த சோம்பேறி மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ஆடுகளை குறித்து கவலைப்படுவதில்லை. அதனால் என்ன செய்கிறார்கள், ஆடு மேயாத தரைக்கு அழைத்து சென்று, அதை புல் இல்லாத தரைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது பிளாஸ்டிக் புல் இப்பெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, புல் பிளாஸ்டிக்ல மேட்லாம் வந்துடுச்சு, லான் மாதிரி, அந்த மாதிரி ஒரு லானுக்கு அழைத்து சென்று எல்லா ஆடுகளையும் மேய்த்தால் அந்த ஆடுகள் அதில் மேய முடியுமா? அது போன்ற நிலைப்பாடுதான் எங்க வருகிறது என்றால், வரலாற்று நாயகன் இயேசுவை வழிபடுவதில் வருகிறது. அங்கே மீட்புக்கான உணவு அங்கே இல்லை. நாளை பார்ப்போம்.